லேர்னிங் கிறிஸ்டியன் என்ற இந்த சேனலுக்கு உங்களை மீண்டுமாக வரவேற்கிறேன். இந்த நாளில் இன்றைய பாடமாக சத்திய வேதம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் அவசியமானது, முக்கியமானது என்பதை காண இருக்கிறோம். முதலாவது சில வசனங்களோடு நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். சங்கீதம் 138 சங்கீதத்தில் 2வது வசனத்தின் பிற்பகுதியிலே விதமாக வாசிக்கிறோம். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தேவனுக்கு அவருடைய வார்த்தை அவ்வளவு மேலானது, மேன்மையானது, மகிமையானது. அவருக்கே அவ்வளவு மகிமையானது என்றால் உங்களுக்கும் எனக்கும் கூட அது மிக மிக அவசியமானதாக, முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஆக தேவனுக்கு எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் நமக்கு முக்கியம். ஆகவே அவர் எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இன்னும் ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வாக்கியத்தில், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து படிக்கும்போது, தியானிக்கும்போது அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டென்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி? வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, வசனம் நம்மை விடுதலையாக்குகிறது, வசனம் நம்மை கிறிஸ்துவில் வேரூன்றச் செய்கிறது, விசுவாசத்தில் வளர்க்கிறது. It is not possible to differentiate God and His word. தேவனையும் தேவனுடைய வசனத்தையும் நம்மால் பிரிக்க முடியாது. அதேதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The very word was God. ஆக அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தியானிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை, 1வது வசனத்தில் பார்த்தோம்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற அனைவரும் வேதத்தை நேசிப்பார்கள். வேதத்தை நேசிக்கிற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பார்கள். வேதத்தை நேசிப்பதால் தேவனோடு சஞ்சரிக்க முடியும், தேவனை அறிகிற அறிவை அடைய முடியும், பரிசுத்தவான்களுடைய அந்த பரிசுத்தத்திலே பூரணம் அடைய முடியும். உள்ளான மனுஷனில் நாம் நாள்தோறும் பலன் அடைவோம். அடுத்த லேர்னிங் கிறிஸ்டியன் செய்தியில் இன்னும் சற்று ஆழமாக வேதத்தை குறித்து அறிந்து கொள்ளலாம்.